ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் லக்னாதிபதியும் 9ஆம் இடமும். இதுதான் தலைப்பு. லக்னாதிபதி என்பவர் திரிகோணஸ்தானங்களில் மிக முக்கிய ஸ்தானமான 9ஆம் வீட்டில் இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத 12 லக்னக்காரங்களுக்குமே பார்க்கலாம். 9ஆம் இடத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும்னா அது பாக்கிய ஸ்தானம், குருமார்களின் ஸ்தானம், தகப்பன் ஸ்தானம், நல் அதிர்ஷ்ட ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். நல்லதொரு அதிர்ஷ்டத்தோடு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்களுக்கு லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். 9ஆம் இடத்துல இருந்தாலே போதும். பேர் சொல்லும் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலியாக, நல்ல பேர் சொன்னால் தெரியும், பாரம்பரியமாக ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற அந்த பேர் நிச்சயமாக இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த 9ஆம் இடத்தில் லக்னாதிபதி அப்படிங்கிறதுல முதல்ல மேச லக்னம். மேச லக்னத்திற்கு 9ஆம் இடம் தனுசு, குருவுடைய வீடு. கூடுமான வரைக்கும் எல்லா லக்னாதிபதிகளுக்கும் 9ஆம் இடம் நட்பு வீடாகத்தான் இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படிங்கிற இந்த 3 வீடுகள்லையும் ஒரே நட்சத்திர பேட்டர்ன் தான் திருப்பி திருப்பி வரும். ஒரே மாதிரியான அந்த பஞ்சபூத தத்துவம் தான் இருக்கும். ஸோ இப்போ மேச லக்னம் என்பது நெருப்பு தத்துவம் அப்படின்னா தனுசும் நெருப்பு தத்துவம் தான். மேச லக்னத்தில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் வரைக்குமான நட்சத்திரம் இருக்குன்னா அதே பேட்டர்ன் ஆஃப் நட்சத்திரங்களான மூலம், பூராடம் மற்றும் உத்திராடம் 1ஆம் பாதம் அப்படியே தனுசில் இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா லக்னங்களுக்கும் வரும். அப்போ மேச லக்னாதிபதியான செவ்வாய் ஒரு பாவக்கோள், இயற்கை பாவ கிரகம், மூர்க்கத்தனமான ஒரு கிரகம், முன்கோபம் கொண்ட கிரகம். இது போய் குரு வீட்டில் உட்காருது. அப்படிங்கும்போது ஒரு மேச லக்னத்தில் பிறந்தவருக்கு லக்னாதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிக அற்புதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடியது. நல்லதொரு தகப்பன், நல்ல குடும்ப பின்னணி, நல்ல பாரம்பரியம், தகப்பன் சொல் கேட்டு நடப்பது, பூர்வீக தொழிலை செய்து அதில் முன்னுக்கு வருவது, குரு அருளால், திருவருளால் பூமி, சொத்து, சுகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதே சிறப்பு தான். இதில் மேச லக்னக்காரங்களுக்கு கூடுதலாக சிறப்பு. ஏன்னா அவர் ஒரு இயற்கை பாவகிரகம். அவர் சாந்தப்படுத்தக்கூடிய வீடு குருவுடைய வீடான தனுசு. மேக்சிமம் தனுசில் அமர்ற கிரகங்கள் எதுவும் பெரிய நெகட்டிவ் செய்கிறது இல்லைங்கிறத பற்றி நம்ம தனி காணொலியில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் மேச லக்னக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அமர்வது சிறப்பிலும் சிறப்பு. ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன். இவருக்கு 9ஆம் இடம் மகரம். இவருக்கு பிடிச்ச நட்பு வீடு தான். மகரம் ஒரு சர வீடு, ரிஷபம் ஒரு ஸ்திர லக்னம். இந்த ஸ்திர லக்னத்தில் பிறந்தவங்க சர வீட்டுக்கு லக்னாதிபதியான 9ஆம் அதிபதி போய் அமரும்போது வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு வாழ்க்கை, தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றம், தொழில் மூலம் ஆதாயம், தொழில் செய்வதில் அதிக ஆர்வமாக இருக்குது. ஏன்னா அது காலபுருஷனுடைய 10ஆம் வீடு, இவங்களுக்கு 9ஆம் வீடு. தொழில் செய்வதில் அதிக ஆர்வம், பெண்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான தொழில்கள், சுக்கிரன் சனி சார்ந்த தொழில்களில் வெற்றி பெறுவது. இப்போ வாகனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உல்லாச வாகனங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, ட்ராவல்ஸ், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், இது சுக்கிரனும் சனியும் சம்மந்தப்பட்டது. ஹோட்டல் பிஸ்னஸ் சுக்கிரன் சனி சம்மந்தப்பட்டது. கேளிக்கை விடுதிகள், பெண்களுக்கு உபயோகப்படுற தொழில்கள், அழகுக்கலை சம்மந்தப்பட்ட துறைகள், மெக்கானிசம் சார்ந்த துறைகள், இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமரும்போது. இதில் பார்த்திங்கன்னா மகரம் சுக்கிரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இணக்கமான வீடு அப்படிங்கிறதுனால ஜாதகர் வலிமையான ஒரு அமைப்பை கொண்டவராகவும், ஒரு குடும்ப பொறுப்புகளை சுமந்து தகப்பன் போல் நின்று தன் காரியத்தை செய்யும் அமைப்பு கொண்டவராகவும் மாறுவார். மிதுன லக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உபய லக்னமாகி ஸ்திர வீடான கும்பத்தில் போய் புதன் உட்காரணும் 9ஆம் இடங்கும் போது. இது இவருக்கு பிடிச்ச நட்பு வீடு தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லைனாலும் கூட கும்பம் ஒரு மாதிரியான முன்னும் பின்னும் நெகட்டிவான பலன்களை தரக்கூடிய ஒரு வீடு. வலுவான யோகத்தை பிரதிபலிக்கக்கூடிய இடம் இல்லை. இது காலபுருஷனுடைய 11ஆம் இடம். லக்னாதிபதியான புதன் 9ஆம் இடத்துலையும் காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலையும் உட்கார்றதுனால ஜாதகர் எதை செய்தாலும் லாப நோக்கம் கருதி செயல்படும் தன்மை கொண்டவராக இருப்பார். சூட்சுமமான புத்தி உடையவராக இருப்பார். தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால தனக்கு எது ஆதாயம், தனக்கு எது லாபங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போர் வாழ்வியலை அமைத்து கொள்ளும் தன்மையுடையவராக இருப்பார். நார்மலாக நிலைத்த புத்தி மிதுன லக்னத்துக்கு இருக்காது. ஆனால் இந்த லக்னாதிபதி 9ஆம் இடம்ங்கிற நிலைத்த வீட்டில் உட்கார்றதுனால ஒரு விஷயத்தை தீர்க்கமாக முடிவு செய்து பொறுமையாக நிதானமாக கையாண்டு வாழ்வியலில் வெற்றி பெறும் யோகிதைகளை பெறுவார். ஸோ அந்த வகையில் இது நல்ல விஷயம்தான். கடக லக்னம்
இவங்களுக்கு சந்திரன் 9ஆம் இடமான குருவுடைய வீட்டில் போய் உட்கார்றாங்க. இது வந்து ஒரு வெளிநாடை குறிக்கக்கூடிய அமைப்பு. வெளியூர், வெளி தேசம், வெளிநாடு, நீண்ட தூர பிரயாணம், அந்நிய தேசத்தில் நீண்ட காலம் வசிப்பதற்கான வாய்ப்புகள் போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடத்துல நீர் ராசியான கடக லக்கணத்துக்கு அதிபதியான சந்திரன் இன்னொரு நீர் ராசியான கடல் ராசியில் போய் அமரும்போது கடல் கடந்து செல்லுதல்ங்கிற விதியை குறிக்கும். நிறைய பிரயாணங்கள் பண்ணுவாங்க. ஆன்மீக எண்ணங்கள் நாட்டங்கள் மிகுதியாக இருக்கும். குரு அருள் கிடைக்கும். பேர் சொல்லும் குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரலக்கணங்களுக்கு எல்லாமே 9ஆம் இடத்துல குரு அந்த லக்னாதிபதி போய் உட்கார்ந்தாருன்னா அது ஒரு பெரிய சிறப்பு தான். ஒரு குடும்ப பாரம்பரியம் அப்படிங்கிறது இருக்கும். கௌரவம் தவறாத வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொது சமுதாயம் என்ன சொல்லுமோங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் பிறப்பவர்களுக்கு இந்த அமைப்பு இயற்கையாகவே இருக்கும். சரலக்னத்தில் பிறந்திருப்பாங்க. ப்ளஸ் அந்த லக்னாதிபதி போய் 9ஆம் இடத்துல இருப்பாங்க. அப்பாவே வந்து புகழ் பெற்றவராக இருப்பாங்க. ஒரு மதிப்புமிக்க பதவிகளை வகிக்கக்கூடிய குடும்பமாக அவங்களோடது இருக்கும். சிம்ம லக்னம் சூரியன் 9ஆம் இடத்துல உச்சம் ஃபுல் பவரில் இருப்பார். கேட்கவே வேண்டியதில்லை. அதிகாரம், தோரணை, அரசாங்கம், அரசியல்வாதி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஆதாயம் பெறுவது, தகப்பனாதி வரைக்கும் அரசாங்கத்தில் அதிகாரமிக்க பதவிகளில் இருக்கிறவங்களாக இருக்கக்கூடியது, தானே ஒரு அதிகாரமிக்கவராக உருமாறுவது, தகப்பனுக்கு பின் ஒரு ஜோதி பொருந்திய ஒளி பொருந்திய வாழ்வியல் முறைகளை ஏற்படுத்தி கொள்வது, எப்போதும் வந்து ஒரு அடக்குமுறையோடு இருக்கக்கூடியது, ஒரு அரசனுக்கு நிகரான கம்பீரம் கிடைப்பதுன்னு நிறைய நல்ல பலன்கள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் யாரும் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு கோபமும் வேகமும் ஆத்திரமும் இருக்க தான் செய்யும். ஏன்னா சிம்ம லக்னாதிபதி சூரியன் 50-50 சாய்ஸ் உள்ளவர். பாதி சுபர் பாதி பாவி. இவர் ஒரு பாவ வீடான செவ்வாய் வீட்டில் போய் உச்சங்கிற பவரை அடையும் போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேகமும் ஆத்திரமும் மற்றவர்களை அடக்கி ஆளுதலும் சற்று மிகுதியாக வந்துவிடுங்கிறது நிதர்சனமான உண்மை. அடுத்தபடியாக கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்குடைய புதன் வந்து ஒரு உபய லக்னம் நிலைத்த வீட்டில் போய் உட்கார்றாருங்கிறதே ஒரு சிறப்பு தான். ஏன்னா சலன புத்தி கொண்ட அமைப்புகள் உபய லக்னங்களுக்கு அதிகமாக உண்டு. சலன புத்தி, ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துகிட்டு இது சரிதானா தப்பா இல்லை மாற்றிக்கலாமா அப்படிங்கிறது மாதிரியான எண்ணங்கள் இவங்களுக்கு சற்று மிகுதியாகவே ஏற்படும் அமைப்பு கொண்டவர்கள். அதனால் கன்னி லக்னத்துக்கு புதன் ரிஷபத்தில் அமர்வது சிறப்பிலும் சிறப்பு. தன வாக்கு குடும்பஸ்தானம் என்கின்ற காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் வீட்டில் போய் இவங்க உட்கார்றதுனால பணம் சம்பாதிப்பதில் அதிக ஆர்வம் இருக்கும். இனிமையான பேச்சாற்றல் இருக்கும். நல்ல கல்வி இருக்கும். கல்வியினால் மேன்மை அடைவாங்க. டாக்டரேட் மாதிரியான டிகிரிகள், அரசாங்கத்தில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதில் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வர்றது, புதனுடைய துறைகள் சார்ந்த தொழில்களில் பெரும் வெற்றியாளர்களாக இருக்கிறது, வக்கீலாக இருக்கிறது, ஜோதிடராக இருக்கிறது, ஆடிட்டராக இருக்கிறது, கணக்கு சம்மந்தப்பட்ட துறைகள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்ப துறையில் ரொம்ப ஃபேமஸான ஆளாக இருக்கிறது, இதெல்லாம் வந்துடும். அப்போ இவங்களுக்கு அந்த இடத்துல உட்கார சிறப்பு. எந்த லக்னத்துக்கும் 9ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறத குறையே சொல்ல முடியாது. குணபேதங்களில் சிறு வித்தியாசங்கள் இருக்கலாம், அவ்வளோதான். துலா லக்னத்திற்கு மிதுனத்தில் சுக்கிரன். ஒரு சர வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் தனது நண்பரான இன்னொரு உபய வீட்டில் போய் அமர்றார் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் சிறப்பு. நிறைய பிரயாணம் பண்ணுவாங்க. நிறைய தொடர்புகள் இருக்கும். ஒப்பந்தங்கள் மூலம் செய்யப்படக்கூடிய தொழில்கள்னால அதீதமான ஆதாயம் இருக்கும். சிறு பிரயாணத்திலையும் கூட இவங்களுக்கு லாபம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். நல்ல நண்பர்கள், சகோதர வர்க்கத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களால் நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகிதைகள் உண்டாகும். கான்ட்ராக்ட் அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில்களில் நிறைய நன்மைகள் அடைவாங்க. கைகளை கொண்டு செய்யக்கூடிய விளையாட்டுத்துறை சார்ந்த அமைப்புகள், ஒப்பந்தங்கள் சார்ந்த அமைப்புகள், பத்திரப்பதிவுத்துறை சார்ந்த அமைப்புகள், டிராவல்ஸ் நடத்துறதன் மூலமான ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நார்மலாகவே துலா லக்னக்காரங்களுக்கு தொழில் முனையும் யோகிதை ரொம்ப அதிகம். அதில் லக்னாதிபதி பாகிஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருனா அற்புதமான தொழில் முனைவோராக, அதாவது ஒரு தொழில் அதிபராக என்டர்பிரனராக வர்றதுக்கு உண்டான அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக லக்னம். இங்கே லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் நீச்சம்ங்கிற வலிமையை அடைவார். லக்னாதிபதி நிலைத்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் கடகத்தில் நீச்சம்ங்கிற வலிமை அடைவார். தனக்கு திக்பல வீட்டுக்கு அருகாமையில் இருப்பாருங்கிற அடிப்படையில் இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயினுடைய ஆக்ரோஷமான குணம் இங்கே வெளிப்படாமல் சற்று மட்டுப்படும். குடும்ப பாசம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். எப்போதும் மற்றவர்களின் யோசனைகளுக்கு செவிமடுக்கும் தன்மை வந்துடும். எப்போவுமே உங்களுக்கு லக்னாதிபதி வந்து நீச்சமாயிட்டார்னு வச்சுங்களேன், தன்னம்பிக்கை குறைபாடு ஆட்டோமேட்டிக்காக ஏற்பட்டுரும். நட்பு வீட்டில் தான் நீச்சமாகிறார். நண்பர் அமைப்பு தான். இதில் சந்திரனின் நிலையை கவனிக்க வேண்டியது அவசியம். சந்திரன் ஒரு மாதிரி வலுவடைஞ்சிட்டாருன்னா இவருக்கு நீச்ச பங்கம் ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிரும். அதேமாதிரி குரு பார்வை கிடச்சிருச்சுன்னா நீச்ச பங்கம் கிடச்சிருங்கிற வகையில் விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பது நன்மைகளின் பலன் அதிகம்தான். செவ்வாயின் மூர்க்கத்தனம், விருச்சிகத்தின் மூர்க்க குணம் வெளிப்படாமல் ஜாதகர் நல்ல விதமாக போற்றப்படக்கூடிய அமைப்பு கொண்டவராக மாறுவார்.
தனுசு லக்னம் சிம்மத்தில் குரு 9ஆம் இடம், அதி அற்புதமான நட்பு வீடு. குரு நேரடியாக உச்சம் பெறாருங்கிறத விட சிம்மத்தில் இருக்கும்போது அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அரசு ஆதரவு, அரசாங்க ஆதரவு, பூர்வீக யோகங்கள், நல்ல குழந்தைகள் பிறப்பது, சொத்துக்களினால் ஆதாயம் கிடைப்பது, குழந்தைகள் வளர வளர குடும்பத்தின் மேன்மைகள் அதிகரிப்பது, அரச பதவிகளில் முன்னேறுவது, அரசியல்வாதியான நல்ல யோகியதைகளை பெறுவது. ஏன்னா 9ல் குரு இருந்தால் லக்னத்தை பார்த்துருவார், தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்த்துருவார், பூர்வபுண்ணிய ஸ்தானத்தையும் பார்த்துருவார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. ஸோ தனுசு லக்னத்துக்கு கடகத்தில் உச்சம் பெற்ற குருவை விட சிம்மத்தில் அதிநட்பு பெற்ற குருவே அதிக நன்மைகளை தருகிறாருங்கிறத நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் நுணுக்கமாக பார்க்க நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. தனக்கு பிடித்த அதிநட்பு வீட்டில் அவர் அங்கே இருக்கும்போது ஜாதகரின் வலிமை, மனோதிடம், செயல்திறன் எல்லாமே அதிகரிக்கும். குடும்பம், தகப்பனார் சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சி, யோகங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். மகர லக்னம், இவருக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான், அதிநட்பு வீடு தான், தன் உச்ச வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீடு. இருந்தாலும் 9ஆம் இடத்துல சனி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு எடுத்து ஜாதகரை வாழ வைப்பாங்க. இது இயற்கையாக மகர லக்னக்காரங்களுக்கு நடக்கிறது தான். மகர லக்னத்துக்கு தகப்பனார் பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியாது. இல்லை தகப்பன் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருந்தாருன்னா ஜாதகர் நொண்டி அடிச்சுட்டு இருப்பார். எதிலையுமே ஒரு செட்டில் ஆக முடியாதபடி ஒரு குழப்பமான நிலை இருக்குங்கிறது இயற்கையாக உள்ளது தான். இருப்பினும் பாக்கிய வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால அப்பா மகன் உறவு நிலை கொஞ்சம் கசப்பு இருக்கும். இருந்தாலும் ஜாதகர் தன் சுய முயற்சினால் முன்னுக்கு வரக்கூடிய யோகிதை இருக்கும். இது காலபுருஷனுடைய 6ஆம் வீடு அப்படிங்கிறதுனால ஜாதகருக்கு பிறப்பிலேயே உடல் ரீதியான ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் கூட அந்த நீண்ட கால வைத்தியம் அப்படிங்கிற முறையில் மாற்று மருத்துவத்தின் மூலமாக சக்ஸஸ் பண்ணிக்கிறதுக்கான யோகிதை இருக்கும். மருத்துவம் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மகர லக்னத்துக்காரங்களுக்கு சனி 9ஆம் இடத்துலேருந்து மகர லக்னத்தில் பிறக்கிறாங்கன்னா டாக்டர் ஆகிறதுக்கு நிறைய ஆசை இருக்கும். இந்த மருத்துவம், ஆராய்ச்சி இது சார்ந்த துறைகளில் படித்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய யோகிதைகள் இருக்கும். மற்றவர்கள் பிரச்சனையை தீர்ப்பது இவர்களுக்கு தொழிலாக வரும். மற்றவர்கள் பிரச்சனையை தீர்க்கிறது மாதிரியான ஒரு அமைப்பில் இவங்க இருப்பாங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு போன்றவற்றில் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இது இருக்கும். கும்ப லக்னம், இவங்களுக்கு லக்னாதிபதி 9ஆம் இடத்துல உச்சமாயிருவார். ஒரு இயற்கை பாவகிரகம் ஒரு இயற்கை சுபரோட வீட்டில் போய் உச்சமாகிறது ஒரு தனி சிறப்பு தான். அந்த வகையில் இது ஒரு யோகமே. ஜாதகருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள்னால் ஆதாயம் இருக்கும். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை மாறும். ஏன்னா இது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை மாறும். வாழ்க்கை துணையின் மூலமாக சொத்து, பத்து, சுகங்கள், பொருளாதார வசதிகள் அனைத்தையும் அடைவாங்க. நல்ல பாரம்பரியம் கொண்ட குடும்பத்தில் இவங்களுக்கு வாழ்க்கை துணை அமைகிறதுக்கான யோகிதை இருக்கும். திருமணங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கும். கூட்டுத் தொழிலில் லாபமும் மேன்மையும் அடையக்கூடிய அமைப்புகள் வரும். சுக்கிரன் சனி சம்பந்தப்பட்ட துறைகளில் சாதிப்பதற்கான யோகிதைகள் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் கும்பலக்கணத்துக்கு 9ல் சனி இருக்கிறத குறை சொல்லிட முடியாது. அப்பா மகன் உறவுங்கிறது மகரம் கும்பம் ரெண்டுக்குமே கொஞ்சம் மைனஸ் தான், அதை மறுக்க முடியாது. மீன லக்ன ஜாதகர்களுக்கு குரு விருச்சிகத்தில், குரு ஒரு இயற்கை சுவர், விருச்சிகம் ஒரு இயற்கை பாவ வீடு. இந்த இடத்துல போய் குரு உட்கார்றது நீண்ட ஆயுளை தரும். இது ஒரு சூட்சமமான அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டத்தை தரும். மீனலக்கணக்காரங்களுக்கு குரு விருச்சிகத்தில் இருக்காருனாலே உங்களுக்கு பங்குச்சந்தை ஆதாயம், லாட்ரி சீட் யோகங்கள், உயில் மூலம் கிடைக்கும் சொத்துக்கள், வெளிநாட்டில் நிரந்தரமாக வசிக்கக்கூடிய வாய்ப்புகள், கிரீன் கார்டு, பிஆர், பர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடைக்கக்கூடிய யோகிதைகள், திடீர்னு ஏற்படக்கூடிய செல்வ செழிப்புகள், நீண்ட ஆயுள் பலம், நல்ல உடல் தேக ஆரோக்கியம் போன்றவற்றை குரு அங்கே கொடுப்பார். அப்போ இந்த இடத்துல குரு கெடுறதில்லை. விருச்சிகத்தில் கெட்டு போகாத ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு மட்டும்தான். லக்னத்தை குரு பார்த்துருவாருங்கிற வகையில் தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, செயல்திறன் இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பார்ப்பார். அப்படிங்கிறதுனால நல்ல குழந்தைகள் பிறப்பது, குழந்தைகள் பிறந்த பிறகு பொருளாதாரம், வீடு வாசல், வாகன சுகங்கள் ஏற்படுவதுங்கிற மாதிரியான நிறைய நல்ல பலன் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா 12 லக்னங்களுக்கும் பாக்கியாதிபதி ஸ்தானத்தில் போய் லக்னாதிபதி உட்கார்றதை குறை சொல்லிட முடியாது. லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு தான். மினிமம் கேரண்டிங்கிற மாதிரி ஜாதகங்கள் ஓரளவு வலுப்பெற்றே தீரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.